டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்சி வெர்சஸ் ஆண்டனி சிசி. ஸோ இங்கே ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு ஜேஎஃப்சி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. இது ஒரு நல்ல மேட்சாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆடுற எல்லா பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா திருச்சியில் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. நல்ல டீமு, ரெகுலராக டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய அத்தனை பிளேயரும் அமைஞ்சுள்ள டீமாக இருக்கும். இது அமைஞ்சுள்ள மேட்சாக இருக்கும். இது 2 டீம்லேயுமே தரமான பிளேயர்ஸ் இருக்காங்க. பார்ப்போம் எப்படி போகுது மேட்ச்ன்ட்டு. ஸ்ட்ரைக்கில் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்ஃபேண்ட், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் ரூபன். ஃபர்ஸ்ட் ஓவர் வித் த பால் இங்கே தினேஷ். மேட்சோட முதல் பந்து ஸ்விட்சுக்கான முயற்சி. காலில் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன், பேட்டில் பட்டு காலில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் உடம்புலங்க டாட். செகண்ட் பால் ஷாட், குட் ஷாட், ஹேமர்ட் அவே, ஸ்லாக் ஷாட்டில் தலையை தாண்டி போகிற பிரியார் அந்த இடத்துல. தேர்ட் பால் ஸ்விட்சுக்கான முயற்சி டாட். தினேஷ் டு இன்ஃபேண்ட், குட் ஷாட், ஆஃப் சைடில் பந்தோட தலை டக்குன்னு தட்டினார். அங்கே நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க ராஜேஷ் அவர்கள், ஃபீல்டர், சிங்கிள். ஸோ இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தினேஷ் வெர்சஸ் ரூபன் 2 பேரும் ஒரே டீமில் ஆடி நிறைய நாள் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய டோர்னமெண்ட் அடுத்த டோர்னமெண்ட்டில் ஒன்றா ஆடி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆப்போசிட் ஆடுறாங்க. லாஸ்ட் ரிமைனிங் தட்டி விட்டாருங்க. நல்ல எஃபோர்ட். இங்கே விக்கெட் கீப்பர்ட்டு வந்து பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாரு. தில் ஸ்கோப் மாதிரி போனாங்க, சிங்கிள். கடைசி பந்து இந்த ஓவரில் குட் ஷாட், குறுக்க கொடுத்தாரு, அவரோட ஃபேவரேட் ஷாட். போன ஓவரில் லாஸ்ட் ஒன்று வந்து அது 4 கிடையாது 6, ரொம்ப ஃப்ளாட்டாக போயிருந்துருக்கு. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. இங்கே ஆண்டனி சிசி. செகண்ட் ஓவர் சித்திக் படம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரூபன். முதல் பந்து ஐயோ எக்ஸ்ட்ரா பேஸில் லோ ஃபுல் டாஸ். செகண்ட் ஒன் லென்த்தில் வச்சாருங்க, குட் ஷாட், கட் ஷாட்டுக்கு போனாங்க. ஃபஸ்ட் ஸ்லிப் வச்சாங்க, இங்கே பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க. தட்டுனே பாருங்க, தட்டி விட்டு 4ங்க. வந்த பேஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டாரு. போன பால் வைடு, ஸோ ரீபால். இந்த பால் ட்ராக் டவுன் ஆகியிருக்கு, எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு ஒரு குவிக் கேமியோ. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இங்கே லெக் கட்டர் லோகோ அமைச்சிருக்காங்க. சித்திக் டு லோகோ அவர் பிடிக்கிற முதல் வந்து ஸ்கூப்புக்கான முயற்சி. பேட்டை எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து வேகமாக வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஆஃப் சைடில் ஃபுல்லாகவே ஏறி போயிட்டார். போன பால் வைடு, ஸோ ரீபால். இந்த பால் லாஸ்ட்டு 2 பாக்கி இருக்குது. ஷாட்டா போட்ட பார்த்து வந்து ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டார். என்னென்னு பார்ப்போம். 6 4 செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. அவரை எதுக்கு அமிச்சாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. புல் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த ஒரு லாஸ்ட் ஒன் பாக்கி இருக்குது. ஒரு யாருக்கு வருமானு பார்ப்போம். நல்ல ப்ளே. 1 டவுனில் போய் அங்கே கிருஷ்ணா அவரால் தடுக்க முடியல. 4 போகாது இந்த பந்து. இங்கே 2 3 மாற்றிருக்காங்க. நல்ல பேட்டிங் இங்கே லோகோ அவர்கிட்ட அந்த ஆர்டரில் ஏற்றி விட்டாங்க. போய் ஆடுன்னு சான்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்த சான்ஸை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி ஆடிருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க ஆண்டனி சிசி. இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ரூபன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் லோகு. முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து டிஃபென்ஸாக நாங்கள் சிங்கிள் எடுத்து லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கு தராங்க. செகண்ட் பால் ரூபன் டு இன்ஃபேண்ட், குட் ஷாட், தரையோட பேருக்கு சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணார். நேராக தூக்கி காலில் நல்ல யாருக்கர் ஒன்று டோ யாருக்கர் விழுந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ரூபன் டு லோகு. நல்ல ப்ளே. கேட்டாங்க லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கை மாற்றி விட சொன்னாங்க. சொன்னதை செஞ்சுருக்காரு. லாஸ்ட்டு 2 பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். பேட்டில் போட்டோன்னே 2 கணம் முயற்சி கண்டிப்பாக எடுப்பாங்க. விக்கெட்டை பற்றி இப்போ யோசிக்க மாட்டாங்க. அதர் ரன்னில் அங்கே ரன் அவுட்டு. லோகு தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி போகிறாங்க. ஃபஸ்ட் செமியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட்டு பந்து ஐயோ கையிலே விழுந்து போச்சுங்க. விக்கெட்டு ஷார்ட் பிச்சர் 1 கடாசிடுவான்னு எதிர்பார்த்தாங்க. வருத்தத்தோடு வெளியே போகிறாரு. இது இந்த விக்கெட்டோட இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஆண்டனி சிசி 33 அடிச்சினாங்க. இப்போ 34 18 பந்தில் எடுப்ப டார்கெட்டு ஜேஎஃப்சிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா, நான் ஸ்ட்ரைக்கர் ரூசோ. முதல் ஓவர் பட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் ஃப்ரம் திருச்சி ரூபன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஸ்விட்சுக்கான முயற்சி.
பட்டுச்சு, தெளிவாக பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா தலையை தாண்டி போயிருக்குங்க. முதல் பாலே ஸ்விட்சிட்டு மூலியமாக 6 கொண்டு வராரு. செகண்ட் பால் வைட், செகண்ட் பால் ரீ. ஸ்கூப்புக்கான முயற்சி, ஃபீல்டை மேனிபுலேட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. முதல் பால் 6க்கு அப்புறமா அங்கே இன்ஃபேண்ட் அவர்கள் விரட்டி போக இங்கே 2. தேர்ட் ஒன் நல்லா வந்துங்க. அட்வான்ஸ் பண்ண பார்த்தா ரூம் கொடுக்காம போகிறாங்க தெரிஞ்சுதான் அவரும் இறங்கி போக பார்த்தாரு. சிங்கிள் மட்டும் கிடைக்கும். அங்கே லெஃப்ட் ஓடி வந்துட்டாருங்க, விரட்டி வந்துட்டாருங்க பிரசாந்த். செகண்ட்ல ரூசோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவர் பிடிக்கிற முதல் பந்து சரியா அப்பல்ல, இன்சைட் ஏஜ் மேலே பட்டிருக்கு. அதுலேயும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஒயிட் டெலிவரி, விக்கெட் கீப்பர் மேலே பட்டிருக்கு, பைக்கில் ஓடுறாங்க. அடித்தா விக்கெட்டாக இருக்கும், அது அடிக்க முடியலங்க. சிங்கிள் இந்த பந்தில். ஓபன் டு ரூசோ, குட் ஷாட், ஃபுல் டோஸ், ஸ்வெப்ட் அவே நைஸ்லி, சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பீட்டா ஆங்கிள் அவே பண்ணார். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. ஜேஎஃப்சி விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. 12க்கு 20 தேவை. செகண்ட் ஓவர் பார்த்து அருண் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் முதல் பந்து ஸ்கூப்புக்கான முயற்சி, எங்கே போட்டுச்சு, நேரத்துக்கு காலில். செகண்ட் பால் பிஃபோர்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸே இல்லைங்க, கீப்பர்ட்ட வந்துருச்சு. கீப்பர்ட்ட ஒரு பந்து 1 பவுன்ஸ் தான் வந்துச்சு பந்து. தேர்ட் ஒன் காட்டன் போட்டு கவரே போகணுங்கன்னு பார்ப்போம். ரிவர்ஸில் ஓடணும், 1 ஹேண்டில் ட்ரை பண்ணார், பிடிக்க முடியலங்க. ஃபாலோ த்ரோலேருந்து ஓட முடியல பவுலரால், சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அருண் டு கிருஷ்ணா கட்டி விட்டாருங்க. ஃபீல்டரை இப்போ தாங்க வந்து மாற்றினாங்க. ஃபாஸ்ட்டாக போகுது பந்து, 4 போகுமா அப்படின்னு பார்ப்போம். போகலைங்க, 2. பந்து பிக் ஸ்விங் மிஸ் ஆகிருக்கு, லென்த்தில் வச்சு திருப்பிட்டாருங்க. அருண் டு கிருஷ்ணா அடுத்த பந்து ஷாட், அவரோட ஆர்க்கில் மாட்டிக்கிச்சா அப்படின்னு பார்த்தா ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டட், கையை தொடச்சிட்டாரு, பிடிச்சும் விட்டாருங்க. லெக்கெட்டர் லோகு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர், அவரோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரெயிட் ஹிட்டில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இந்த தடவை ஸ்கோர் போர்டோட ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்திருக்கு பேட்ஸ்மேன் மேலே. விக்கெட் விட்டு போகிறாங்க கிருஷ்ணா. 2 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 17 தேவை. இந்த ஓவர் போகிறதுக்கு லெக்கெட்டர் லோகோ வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் ரூசோ, நான் செக்ஷனில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். 6ல் முதல் பந்து நல்ல பந்து, எக்ஸ்ட்ரா பேஸ் கிடச்சிருக்கு. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஏறி போகிறத பார்க்காம ஆஃப் சைட்லேயே தெளிவாக போட்டார். செகண்ட் பால் வைடு, ஸோ செகண்ட் பால் ரீ. ஷார்ட் பவுண்டரி கிளியர் பண்ண வாய்ப்பு, எஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஸ்வீப்பில் 6 அடிச்சிருக்காங்க இங்கே. தேர்ட் பால் ஓவரில் 4க்கு 10 தேவை. நல்ல வேகம், ஸ்டிக்கை ஓட்டி வருது பந்து. 3க்கு 10 தேவை. தட்டி விட்டாரு, 1 பவுன்ஸில் எடுப்பாங்க. குரு அங்கே ஃபீல்டர், ஒரு சிங்கிள். அதே ரன்னில் அங்கே சாக்ரிஃபைஸாக இருக்கும். எஸ், ரன் அவுட் அதே ரன்னில். முக்கியமான லாஸ்ட் 2, 9 ரன் தேவை. டாட் பால் இங்கே மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாரு. ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் ஓவர் லெக்கெட்டர் ரோகிட்ட தான் போகிறாங்க, தெளிவாக போட்டு கொடுத்துட்ருக்காரு, கண்ட்ரோலாக போட ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமான பந்து மேட்ச் பால் லாஸ்ட் ஒன். அதுவும் டாட்டா போட்டிருக்காங்க. டாட்டா போட்டு இந்த மேட்சையும் முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செமி மேட்ச் பிட்வீன் ஜேஎஃப்சி வெர்சஸ் ஆண்டனி சிசி. ஆண்டனி சிசிக்கு ஒரு மிகச்சிறந்த பவுலராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு லோகு.